இப்போ 2017ஆம் ஆண்டு 8வது கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி 8வது கேள்வியை பார்ப்போம். என்ன கேட்டீங்க? அடுத்த கேள்வி வர்க்கமூலம் 32 அண்ணளவு பெறுமதி எத்தனைன்னு கேட்டீங்க. இதுக்குரிய விடைகளை என்ன செஞ்சுருக்காங்க? தந்திருக்காங்க. என்னென்ன? 5.2, அடுத்தது 5.3, அடுத்தது 5.7, அடுத்தது 5.9. இது எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ வர்க்கமூலம் 32 இருக்கு. இந்த வர்க்கமூலம் 32 என்பது இப்போ எந்தெந்த 2 எண்கள் பெருக்கப்பட்டு வருது. உதாரணத்துக்கு 1 தர 1 எத்தனை? 1, 2 4, 3 9. உதாரணத்துக்கு 1 தர 1 1, 2 தர 2 4, 3 தர 3 9, 4 தர 4 16, 5 தர 5 25, 6 தர 6 36. இது விளங்கிட்டா? அப்படி இந்த 32 என்றது எந்தெந்த 2 எண்களுக்குள்ளே வரலாம் என்று பாருங்க. 32 என்பது 25 என்றதுக்குள்ளேயும் 36 என்றதுக்குள்ளேயும் தானே வரலாம். அப்போ இந்த 32 விட சரியோ வர்க்கமூலம் 25 குறைவாக இருக்கும். 32 விட வர்க்கமூலம் 36 என்ன செய்யும்? பெருசாக இருக்கும். அப்போ இதில் பெறுமதி நம்ம காணக்குள்ள 25 எந்த 2 எண்கள் பெருக்கப்பட்டு வந்துக்கலாம்? இந்த 5 தர 5. ஆகவே இதுக்கு ஒரு 5. அதே போல் 36 எந்த எண்கள் பெருக்கப்பட்டு வந்துக்கலாம்? 6 தர 6. ஆகவே 6. ஆகவே 5க்கும் 6க்கும் இடையில் தான் என்ன வரலாம்? இந்த 32 அண்ணளவு பெருமானம் வரலாம். ஆகவே என்ன வந்துட்டு கூட 5.2, 5.3, 5.7, 5.9 5க்கும் 6க்கும் இடையில் தான் என்ன செஞ்சிருக்கு? அந்த பெருமதி தந்துருக்காங்க. சரியா? இப்போ இதை நம்ம ஒரு பிரித்தல் முறையில் காண்டு குடிக்கலாம். இப்போ பாருங்கள், 32 சும்மா பிரிக்கிற மாதிரி போட்டால் 32 எந்தெந்த எண்கள் பெருக்கப்பட்டு வரலாம்? 5 25. என்ன? 5 தர 5 25. 32 25 மூணு 7. அடுத்தது உங்களுக்கு தெரியணும், இந்த 5 2 மேலே போட்டிருக்கோம் தானே, அது அடுத்த தானத்துக்கு வரக்குள்ள 2 10 சொல்லி வந்து அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு தானம் ஒன்று வரும். சரியா? அந்த தானம் வரணும் என்று சொன்னால் விடத்துக்கிட்ட என்ன செய்யணும்? அதாவது 7 இருக்கி இந்த விடத்தை ஒரு தானம் போட்டோம்னா அடங்காது. ஆகவே இங்கே ஒரு தசம் வச்சுட்டு இங்கே 2 சைவர் சேர்ப்போம். இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த விடத்துக்கிட்ட வார தானமும் ஒரே தானமாக இருக்கணும். சரியா? இப்போ இங்கே ஒரு 10 இருக்கி, அதே போல் விடத்துக்கிட்ட ஒரு பெருமானம் வரணும். அந்த பெருமானத்தோட அதே போல் விடத்துக்கிட்ட ஒரு பெருமானம் வரும். இந்த பெருமானமும் அதே போல் இந்த பெருமானமும் பெருக்கப்பட்டு வார விடத்தை வரும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 100 சரியா 4ஐயும் விடத்துக்கிட்ட அந்த 4 வந்தால் இங்கேயும் என்ன வரும்? 4 வரும். அதே 4 பெருக்கி பார்ப்போம். நன்னாங்கத்தின 16, 6 போட்டால் 1 மிச்சம். 0 4 1 அடங்காது. 1 4 4. ஆகவே 416 வருது. 700க்கு சமனா இல்லை. அப்போ இன்னொரு தானம் 5 போட்டு பார்ப்போம். 1 0 விடத்தினே அப்புறம் 5 போட போகிறோம். இந்த 5 போட்டால் விடத்துக்கிட்டையும் என்ன 5 வரணும். ஆகவே 5 போட்டு பிறகு பார்ப்போம். 5 25. 5 போட்டால் 2 மிச்சம். 0 5 இந்த 2 இருக்கிறதால 2 போடுவோம். 1 5. ஆகவே இதுவும் வராது. ஏன்? 525 இருக்கி 700க்கு பெரிய வித்தியாசம். அடுத்தது 1 0 6. இங்கே 6 போட்டோம்னா விடத்தையும் 6 வரணும். என்ன? அப்போ 6 போட்டு பெருக்கி வைப்போம். 6 6 36. 6 போட்டால் 3 மிச்சம். 0 6 வராது. 3 போடுவோம். 1 6 6. 636 வந்துட்டு. சரி, 700 கிட்ட தான் இருக்கு. நமக்கு இதோட கிட்ட வாரது சில நேரம் 7 வரலாமா என்று பார்ப்போம். ஆனால் வராது. ஏன்? பெரிய பார்ப்போம். 7 7 49. 9 போட்டால் 4 மிச்சம்.
0.7 4 ஒரு 7 7. நீங்கள் பார்க்கணும் பெருக்கக்குள்ளே இங்கே 1 வந்துட்டுன்னு சொன்னால் இங்கே 7 பெருக்க போகிறோம்னா ஒரு 7 7. அப்போ எப்படி பெருக்குனாலுமே செய்யும் 700 தாண்டி தான் வரும், 2 கூட தெரிஞ்சிடும். ஆக என்ன வருது விட இந்த 6 தான் போடணும். இங்கே 6 போடுவோம், இங்கே 6 போடுவோம். போட்டு அவ்வளோ 636. இதை கழிப்போம் 10ல், அதாவது 0ல் 6 போகாது. ஆக இங்கேருந்தும் கடன் வாங்கலாம். 7லேருந்து இது கடன் கொடுத்தா இது 10 ஆகும், பிறகு இது 9 ஆகும், பிறகு இது 10 ஆகும். 10ல் 6 போனதுன்னு 4, 9ல் 3 போனால் 6, எடுத்துக்கிட்டு 6, 6ல் 6 போனால் 0. அப்போ என்ன வந்துடு 6 வந்துடு, அதாவது 5.6 வந்துடு. இந்த தந்த விடைகளுக்குள்ளே சரியா ஏதாவது ஒரு விடை வந்து 5.6 கிட்ட இருக்கா? எந்த விடை இருக்கி? 5.3 இருக்கா? இல்லை, 5.7 இருக்கு. ஆக என்ன அந்த 5.7 தான் விடையாக வரும். நீங்கள்